மாண்புமிகு உறுப்பினர் ஜெய கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாகராயனர் தொகுதி 130வது வார்டு வடபழனி சிம்ஸ் மருத்துவமனை அருகில் உள்ள மாநகராட்சி பூங்காவை சீரமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பணி முடிய தருவாயில் உள்ளது. இதற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பகுதி மக்கள் இப்போது கூடுதலாக அந்த மாநகராட்சி இடத்திலேயே கிரிக்கெட் பயிற்சி வலைதளம் அமைத்து தருமாறும் கேரம்போர்டு அறை அமைத்து தருமாறும் கோரிக்கை வைத்திருக்கிறனர். அதையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைத்து தருவாரா என்பதை கேட்டுக்கொள்ளவில்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சி 10வது மண்டலம் 130வது கோட்டத்துக்கு உட்பட்ட வடபழனி மருத்துவமனை அருகில் உள்ள 2010 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மாநகராட்சி பூங்காவினை மேம்படுத்துவதற்காக தியாகராயனர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து 75 லட்சம் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் கபடி, கிரிக்கெட், கைப்பந்து, பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் விளையாடுவதற்கும், யோகா உடற்பயிற்சி செய்வதற்கும், சிறுவர் விளையாட்டு கருவிகள், பூச்செடிகள், நடைபாதை மற்றும் 2 கழிவறைகள் ஆகிய வசதிகள் ஏற்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளன. மேற்படி பணிகள் 30/4/2025 முடிக்க வாய்ப்புள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் ஜெய கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சென்னை மாநகராட்சி 10வது மண்டலத்தில் உள்ள அனைத்து பூங்காக்களின் மராமத்து பணிகள் தற்போது மாநகராட்சி மூலமாக தினக்கூலி அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இந்த பூங்காக்களின் மராமத்து பணியை மேற்கொள்ள தனியார் வசம் ஒப்படைக்கப்படுமா என்றும், அதேபோல வார்டு 130, 132, 35, 141 ஆகிய பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால்வாய்கள் சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 அடி கால்வாயாக கட்டப்பட்டுள்ளது. இப்போது அந்த மழைநீர் வடிகால்வாய்கள் பழுதடைந்த நிலையிலும் சேதமடைந்தும் உள்ளது. ஆகவே அதை மாற்றி புதிதாக 3 அடி அல்லது 4 அடி அகலமான மழைநீர் வடிகால்வாயை கட்டித் தரப்படுமா என மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சியில் 2021 ஆண்டிற்கு முன்பு 704 பூங்காக்களும் 610 விளையாட்டு அரங்குகளும் பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தன. கடந்த 4 ஆண்டுகளில் 204 பூங்காக்களும் ரூபாய் 81 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. 307 பூங்காக்கள் 24 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஆக தற்போது சென்னையில் 908 பூங்காக்களும் 724 விளையாட்டு அரங்கங்களும் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது 32 புதிய பூங்காக்கள் அமைக்கும் பணி ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. 25-26 ஆண்டில் 30 புதிய பூங்காக்கள் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளன. மேலும் 273 பூங்காக்கள் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளன. எனவே மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் பகுதியிலே குறிப்பிட்டு ஏதாவது சொல்லுமானால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம். 1. 2வது மழைநீர் வடிகாலை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நம்முடைய ஆணையர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஏற்கனவே மழைநீர் வடிகாலுக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நிறைய நிதிகள் 2000 கோடிக்கு மேலாக அது செலவு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளே நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இப்போது புதிதாக ஏற்கனவே பழைய மழைநீர் வடிகால்களை திருத்தி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதையும் கவனத்திலே கொண்டு விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு அதையும் இந்த வடிகால்களை சரி செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை திருத்தணி ரேணுகொண்டா சாலை அம்பத்தூர் தொகுதி உழவர் சந்தை அருகே உள்ள ரயில்வே மேம்பாலம் விரிவுபடுத்த அறிவிப்பினை வெளியிட்ட திராவிட மாடல் அரசின் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை திருத்தணி ரேணிகொண்டா சாலை அம்பத்தூர் தொகுதி பாடி முதல் அம்பத்தூர் எல்லை முடிவு வரை உள்ள சாலை 100 அடி அகலத்திற்கு விரிவுபடுத்தும்படி துவங்கப்படாத நிலையிலே உள்ளதால் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் மிகவும் பாதிப்புள்ளாகிறார்கள். எனவே தற்போது இந்த பணியின் நிலையை குறித்தும் பணி விரைவில் பணி துவங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திருத்தணி ரேணுகொண்டா சாலை, சிடிஆர் சாலை
ஒரு மாநில நெடுஞ்சாலையாகவும் இச்சாலையில் பாடி முதல் திருநின்றூர் வரை 22 கிலோமீட்டர் உள்ள ஒரு சாலை. இது 6 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்காக நில எடுப்புக்கு 168 கோடி ரூபாய் அரசின் சார்பாக பணம் ஒதுக்கப்பட்டு 14 கிராமங்களில் இந்த ஸ்பெஷல் டிஆர்ஓ போட்டு இப்போ நிலம் கையகப்படுத்துகிற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டது போல இச்சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளே இருக்கிற காரணத்தினால் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி நில எடுப்பு முடிந்த உடனேயே அந்த 6 வழிச்சாலை அமைத்து தரப்படும். நம்முடைய அமுல் கந்தசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். வால்பாறை தொகுதி ஆனைமலையில் 3 அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்கப்பட்டு நல்ல நிலையிலே இப்பொழுது இருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு பொள்ளாச்சியில் வால்பாறை சாலையிலே அட்டக்கட்டை மலைக்கும் பகுதியில் 2 அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை ஏற்கனவே இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு இப்பொழுது ஆய்வு மாளிகையை கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று பரிசீலிக்கப்பட உள்ளோம். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கிய செய்தியை சொல்லிடுறேன். இன்னைக்கு அமைச்சர் அவர்களுக்கு குறிப்பிட்டார், சுதந்திர போராட்ட வீரர் சின்னமனை அவர்கள் பிறந்த நாள் என்று சொன்னார்கள். அவருக்கு அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும் என்று முதலில் இந்த சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தவர் நான். ஏற்றுக்கொண்ட அரசுக்கு அரசு விழாவை கொண்டாடுவோர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் பென்னாகரம் தொகுதியில் கறவை மாடுகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக சிறு குறு விவசாயிகள், விவசாயம் அல்லாதவர்கள் கூட மாடுகளை வைத்துதான் குடும்ப பொருளாதாரம், குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். இல்ல பிரச்சனை இல்ல, எங்க பால் அதிகம் இருக்கு, குளிரூட்டு நிலையம் எங்க வேணும்? இல்லை பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் குறித்த காலத்தில் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று தனியாருக்கு பால் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். மீண்டும் அரசு இப்பொழுது அவரை சீர் செய்து வருகின்ற காரணத்தால் இங்கே தேவையான இடங்களில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குறிப்பாக அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கேன். 4 இடங்களில் 5000 லிட்டர் பால் உற்பத்தி செய்கிற இடத்தில் பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்க அரசு முன்னுரிமை என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சின்னமலையை பற்றி சொன்னால், சின்னமலைக்கு நினைவு சின்னம் அமைக்கிறது நம்ம தான். சென்னிமலைக்கும் நம்முடைய சிவன் மலைக்கு இடையில ஒரு சின்னமலை ரைட்டா. அதனால் சின்னமலைக்கு அதே மாதிரி நம்முடைய பரமசிவ கவுண்டருக்கு 103 ஏக்கர் வாங்கி கொடுத்துருக்காரு, 600 கோடி ரூபா சொத்து. அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் நம்முடைய ஈரோடில். நான் அமைச்சர் முத்துசாமி, மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையில். ஆக இப்படி எல்லா நிலைக்கும் வைக்கணும். இப்போ அவர் கேட்குறது என்னென்னா, இப்போ தருமபுரியில் பால் உற்பத்தி கம்மியாக இருக்குது. காரணம் பிரைவேட்டில் இருந்து அமுலில் வாங்கினாங்க, அங்கே வந்து கூட விலைக்கு வாங்குறாங்க. எப்படின்னா அவங்க கூட விலைக்கு விற்கிறாங்க, நம்ம கூட விலைக்கு விற்க முடியாது. நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் ஏலை, உற்பத்தி பண்ண ஏலை. இப்போ 5000 லிட்டர் இப்போ மறுபடியும் இப்போ 2000 கோடி லோன் கொடுக்க போகிறோம். இப்போ முதல்ல உற்பத்தியை பெருக்கிறதுக்காண்டி 1 லட்சம் ரூபா சொசைட்டிலேருந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்தா 1 லட்ச ரூபா கொடுக்குறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு நான் வரல. ஜியோ இல்லை, ஜியோ வந்துருச்சுன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பித்து ஒரு பால் உற்பத்தி பண்ணால் தான் பால் வரும். சும்மா வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன் அதுன்னு சொல்லியிருக்கெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஆக பால் உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுத்தா அந்த 5000 லிட்டர் உள்ள குளிரூட்டு நிலையம் அமைத்து நிச்சயமாக தரப்படும் என்பதை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆனால் நான் 81 லட்சம் லோன் கொடுத்துருக்கோம், 18000 மாடுகளை கொடுத்துருக்கோம், 432 மாடுகள் இருக்குது, நிறைய கொடுத்துருக்கான். இன்னும் லோன் கொடுக்க போகிறோம், 6000 கோடி 2000 கோடி லோன் கொடுக்க போகிறோம். பால் உற்பத்தி அவர் கூட்டுகிற பட்சத்தில் நிச்சயமாக குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, கொள்ளிடம் ஆற்றில் கல்லணை முதல் அணைக்கரை கீழணை வரையில் சுமார் 100 கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுவரை இல்லை. 20க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் 40,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தையும் பெருக்குவதற்காக ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகையில் 3 அணைக்கட்டு கட்ட வேண்டும். இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டி தருவதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் திருப்புறமையும் குடிதாங்கி ஊராட்சியில் ஒரு அணையாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் பிரபாரன் எம்எல்ஏ அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தலைவர்களே, இவரே கேள்வி கேட்டால் போதும், அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொண்டு வர கேள்வியை
மந்திரி சொன்னார். கேள்வி மாண்புமிகு உறுப்பினர் கேட்டது பெரியார் பாசனம், இவர் கேட்பது காவேரி பாசனம். இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம். ஒன்றை இந்த மன்றத்தில் தெரிவித்து விடுகிறேன். ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால், சப்போஸ் அவர் நம்முடைய இங்கே கேள்வி கேட்டார் நண்பர் செந்தில்நாதன். இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குரிய பதிலை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம். அப்போதான் அங்கே மிஞ்சி போக முடியாது. அவர் மிஞ்சி போனால் அதுக்குள்ள தான் கேட்கணும். 10 கேள்வி கேட்டிருப்பா, அதுக்கு பதில் சொல்லணும். அது மாதிரி அது வரையும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவோம். அது காவேரிக்கு பின்னால் இந்த பக்கம் கட்டர் பண்ண முடியாது. அதனால் இவ்வளவு அக்கறை இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும். யூஸ்வலாக என்ன செய்வாங்க, நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் தி கொஸ்டின் கேட்டால் தனி கேள்வி போடும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க. அது எங்கள் சாதிக்கு பட்சம் அது சொல்லிட்டு அப்படி உட்காந்துருவார். ஆகையினால அன்பழகனுக்கு நான் ஒரு இவ்வளவு கேட்டதுனால எப்படியும் ஒரு அணையாவது கட்டித்தரேன். ஆனால் நீங்கள் இது அணை கேட்குறப்போ ஊரில் இருந்திருக்கணும், ஜப்பான் போயிருக்கக்கூடாது. இந்த சபையில எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, உங்க நீண்ட நெடிய நீர்வளத்துறை அனுபவம், உங்க ஞாபக சக்தி, அதனால நல்ல பதில் கிடைக்குங்கிற நம்பி இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க மாண்புமிகு அமைச்சர். எனவே தலைவர்களே, கூடுமான வரையில் ஒரு கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி ஒத்திக்க பார்த்து தான் வருவேன் இப்போவும். அதனால் எனக்கு அதில் நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது நான் சொல்றது தப்பாந்துடக்கூடாது என்ற பயமும் எனக்கு உண்டு. ஆண்டிற்கு 18 கோடி 21 கோயில்கள் திருப்பணிக்கு செலவிடப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா உறுப்பினருக்கு தெரியும், இந்த திட்டம் தொடங்கிய போது அனைத்து திருக்கோயில் வாயிலிலும் ஆண்டவனை அரங்கெடுத்து வைத்து அந்த நகைகளை நாங்கள் பிடுங்குவது போல் காட்சியளித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் எங்கள் முதல்வர் அதை பற்றி கவலைப்படவில்லை. இந்த திட்டம் இறைவனுக்கு சொத்து சேர்க்கின்ற திட்டம், இதை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டார். அதன் பலன் இந்த திட்டத்தில் இப்பொழுது சட்ட போராட்டம் நடத்தி அத்தனையும் தாண்டி விமர்சனம் செய்தவர்களிடம் புடம்போட்ட தங்கமாய் இந்த திட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டம் மேலும் தொடரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்திட்ட வரைவு, இந்த பெருந்திட்ட வரைவு என்பது வடநாட்டில் தான் வட மாநிலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த பெருந்திட்ட வரைவு என்பது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதல் செயல் யாருடைய செயல் என்றால் திராவிட ஆட்சியினுடைய ஆயகன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தான் 19 திருக்கோயிலுக்கு 1770 கோடி ரூபாய் செலவில் தற்போது இந்த பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பிற மாநிலங்களிலிருந்து ஒரு சில கோயில்கள் தான் அடையாளப்படுத்தப்படும். திருப்பதி என்றால் ஆந்திரா என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெருந்திட்ட பணி முடிந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கின்ற தமிழ்நாட்டு கோயில்களோடு சேர்த்து 19 திருக்கோயில்களும் அடையாளப்படுத்தப்படும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பெருந்திட்ட பணிகள் எங்கள் ஆட்சியில் திட்டமிட்டார்கள் என்று சொன்னார்கள். இல்லை, உங்கள் ஆட்சியில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸிஎல் நிறுவனம் திருச்செந்தூரிலே பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டது. 10 ஆண்டு காலம் அதை கிடப்பிலே போட்டீர்கள். அருகிலே இருக்கின்ற பவானி அம்மன் பெரியபாளையத்தம்மன் கோயில் 14 ஆண்டு காலமாக பெருந்திட்ட வரைவு பணிக்கு அனுமதி கேட்டார்கள், கிடப்பிலே போட்டீர்கள். எங்கள் ஆட்சி வந்தவுடன் இந்த 2 திட்டங்களுக்கும் அனுமதி தந்து திருச்செந்தூரிலே 440 கோடி, பெரியபாளையத்திலே 180 கோடி என்று பெருந்திட்ட பணிகள் இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். சுற்றுலா அவசியம். தமிழர்கள் பல நாடுகளுக்கு சென்று பழம்பெரும் பண்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் சுற்றுலாவை அறிவு திரட்டும் ஒரு செயலாகவும் மனிதர்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு பாலமாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய கருவியாகவும் கருதினார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சுற்றுலா பற்றி கூறுகிற போது, சுற்றுலா என்பது உணவை நோர்வது மட்டுமல்ல, உணர்வை பகிர்வதும் தான். அலைகளை தரிசிப்பது மட்டுமல்ல, கலைகளை ரசிப்பதும் தான். பாட்டை கேட்பது மட்டுமல்ல, பண்பாட்டை காப்பதும் தான் என்றார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் கூறும்போது, சுற்றுலா என்பது வெறும் மகிழ்ச்சிக்கான பயணம் மட்டுமல்ல, அது பண்பாட்டையும் வரலாற்றையும் உலகறிய செய்வதற்கான ஒரு சாளரம். தமிழ்நாட்டின் பெருமையினை உலகறிய செய்ய சுற்றுலாத்துறையை நாம் உன்னதமாக வளர்க்க வேண்டும் என்றார்கள். தமிழரின் கலை, கலாச்சாரம், வரலாறு,
சுற்றுலா வாயிலாக உலக நாடுகளுக்கு பரவ வேண்டும் என்றார்கள். தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2023. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு சுற்றுலா கொள்கையினை 2023 உருவாக்கி வெளியிட்டுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுலாவை தொழிற்சாலையாக அறிவித்துள்ளார்கள். இந்த கொள்கையின் மூலம் லட்சிய இலக்கான $1 டிரில்லியன் அதாவது பொருளாதார வளர்ச்சியை 2030ஆம் ஆண்டுக்குள் நனவாக்குவதற்கு சுற்றுலாவின் ஆற்றலை ஒரு முக்கிய ஊக்கியாக பயன்படுத்தி தமிழ்நாடு அதன் இலக்கினை அடைய இயலும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். சுற்றுலா வளர்வதற்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு. இயற்கை செல்வம், தொன்மை சிறப்பு, பண்பாட்டு முதிர்ச்சி, கலை வளம், மொழி வளம், மலைநகர்கள், வனங்கள், காடுகள், வனவிலங்குகள், பறவைகள், பசுமை நிறைந்த சமவெளிகள், வளம்பெருக்கும் ஆறுகள், அருவிகள், நீண்ட வெண்மணர் கடற்கரைகள், உப்பங்கழிகள், கால்வாய்கள், வானுயர்ந்த கோபுரங்கள் கொண்ட கோயில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அற்புத கைவினைப் பொருட்கள், பார்க்க பார்க்க பரமசமூட்டும் பரதம், கேட்க கேட்க தெவிட்டாத இசை, கிராமிய கலைகள் போன்ற பல்வேறு வளங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. இச்சிறப்பினை செல்வம் எத்தனை உண்டு புவி மீதோ அவையாவும் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாடு 43,283க்கும் மேற்பட்ட பழமையான கோயில்களை கொண்டிருக்கிறது. 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை, 18 வனவிலங்கு சரணாலயங்கள், 5 தேசிய பூங்காக்கள், 17 பறவைகள் சரணாலயங்கள், 5 புலிகள் காப்பகங்கள், யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்ட 6 தலங்கள் உள்ளிட்ட உலகோரை கவரக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களை தன்னகத்தே கொண்டு தனிச்சிறப்போடு விளங்குகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் மாநில உள்நாட்டு உற்பத்தி சுற்றுலாவின் பங்களிப்பை 12% உயர்த்துதல், தமிழகத்தில் சுற்றுலா மற்றும் அதனை சார்ந்துள்ள தொழில்களில் 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் சுற்றுலா கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துதல், சுற்றுலா வளர்ச்சி மாநாடுகளை நடத்துதல், பங்கேற்றல், முதலீடுகளை ஈர்த்தல், கலை திருவிழாக்களை நடத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனமும் திறமையும் மிக்க செயல்பாடுகளால் மற்றும் வழிகாட்டுதல்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு 14.18 கோடியாக இருந்த சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை 30,68,42,014 ஆகவும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,61,302 ஆகவும் உயர்ந்துள்ளது. ஆக மொத்தம் 2024ஆம் ஆண்டில் மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 30,80,03,316 உயர்ந்துள்ளது. பல கோடி சுற்றுலா பயணிகளை ஈர்க்க திட்டமிட்டு பல்வேறு திட்ட செயலாக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பல்வேறு பன்னாட்டு தேசிய விருதுகளை வாங்கி குவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் தமிழ்நாடு இந்தியாவில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யுனெஸ்கோவினால் அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய களங்கள் தமிழ்நாட்டில் மாமல்லபுரம், தஞ்சை பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதேஸ்வரர் கோயில், நீலகிரி மலை ரயில் பாதை, மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் ஆகிய உலக பாரம்பரிய களங்களாக